أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு கூறப்பட்டு வருகின்றது. அன்னாரின் ஷஹாதத்திற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்களை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுதியுள்ளார்கள். ஷஹாதத்திற்கு பிறகுள்ள நாட்களை பற்றி சற்று சுருக்கமான எழுத்துக்கள் உள்ளன. அன்னார் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: தற்போது மதீனா அந்த மக்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. அந்த நாட்களில் அவர்கள் செய்த செயல்கள் மிகவும் வியப்பிற்குரியதாக இருந்தன. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் ஷஹீதாக்கியிருந்தார்கள். ஆயினும் அன்னாரின் உடல் அடக்கம் செய்வதிலும் அவர்கள் ஆட்சேபனை செய்து வந்தனர். 3 நாட்கள் வரை அன்னாரை அடக்கம் செய்ய முடியாமல் போனது. இறுதியில் சஹாபிகளின் ஒரு கூட்டம் தைரியத்துடன் இரவு நேரத்தில் அன்னாரை நல்லடக்கம் செய்தது. அவர்களின் வழிபாதைகளிலும் அந்த மக்கள் தடைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆயினும் சிலர் கடுமையாக எதிர்ப்போம் என்று மிரட்டல் விடுத்தனர். எனவே அவர்கள் அடங்கிவிட்டனர். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அதன் குறிப்பு இவ்வாறு கிடைக்கின்றது. ஹஜ்ரத் அபு மூசா அஷ்ஷரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் நுழைந்தார்கள். மேலும் தோட்டத்தின் வாசலில் காவல் காப்பதற்காக எனக்கு கட்டளையிட்டார்கள். இதற்கிடையில் ஒருவர் வந்தார். உள்ளே வருவதற்கு அனுமதி வேண்டினார். அவரை உள்ளே அனுமதியுங்கள், அவருக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியை வழங்குங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நபர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள் என்று நான் கண்டேன். பின்னர் ஒரு நபர் வந்தார். அவர் அனுமதி வேண்டிய போது அவரை உள்ளே அனுமதியுங்கள், அவருக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியை கூறுங்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நபர் ஹஜ்ரத் உமர் அவர்களாக இருந்ததை நான் கண்டேன். பின்னர் மற்றொரு நபர் வந்தார். அவரும் அனுமதி வேண்டினார். அப்போது அவரை உள்ளே அனுமதியுங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனினும் முதலில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் வரை மௌனமாக இருந்தார்கள். அதன் பிறகு உள்ளே அவரை அனுமதியுங்கள், அவருக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியை கூறுங்கள் என்று கூறினார்கள். எனினும் அவருக்கு ஒரு மாபெரும் துன்பம் வந்தடையும் என்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூறினார்கள். அந்த நபர் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் கண்டேன். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையின் மீது ஏறினார்கள். அப்போது அன்னாருடன் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் மற்றும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் இருந்தனர். உஹது மலை அசையத் தொடங்கியது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஹது மலையே, நீ அமைதியாக இரு என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறினார், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அந்த மலையின் மீது தனது பாதங்களை கொண்டு மிதித்து இவ்வாறு கூறினார்கள் என்று நான் கருதுகின்றேன். மேலும் உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கின்றார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழப்பத்தை குறித்து எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறினார்கள். இந்த நபர் அந்த குழப்பத்தின் நிலையில் அநீதி இழைக்கப்பட்ட சூழலில் கொல்லப்படுவார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சைகை செய்தவாறு இதனை கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பற்றி இவ்வாறு குறிப்பு கிடைக்கின்றது. உபைதுல்லா பின் உத்பா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாளன்று அன்னாரின் கருவூல காப்பாளரிடம் அன்னாருடைய 3,05,00,000 திர்ஹம்களும் 2,50,000 திர்ஹம்களும் இருந்தன. அவை அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டன. மேலும் அன்னார் ரப்சா என்ற இடத்தில் 1000 ஒட்டகங்களை விட்டிருந்தார்கள். ரப்சா என்பது ஹிஜாஸ் செல்லும் பாதையில் மதினாவிலிருந்து 3 நாட்கள் பயண தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஊரின் பெயராகும். இதேபோன்று பராதேஸ், ஹைபர், வாதியுல் குரா ஆகிய இடங்களில் 2,00,000 தீனார்களை அன்னார் தான தர்மமாக வைத்திருந்தார்கள். அதிலிருந்து அன்னார் தான தர்மங்கள் செய்து வந்தார்கள். இதற்கு முன்பும் இந்த குறிப்பு எடுத்துக் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது அன்னார் கூறினார்கள், நான் செல்வந்தராக இருந்தேன், இப்போது என்னிடம் வெறும் 2 ஒட்டகங்கள் மட்டுமே உள்ளன, அதனை நான் ஹஜ் செய்வதற்காகவே வைத்திருக்கின்றேன். தற்போது கூறப்படுகின்ற விஷயம் சமுதாய கருவூலம் பெரிய அளவிற்கு வளர்ந்த நேரத்தை குறித்ததாக கூட இருக்கலாம். அதனை அறிவிப்பாளர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இருப்புடன் ஒப்பிட்டு இருக்கலாம், அல்லது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியே கூறியிருக்கலாம். அந்நிலையில் அவர்கள் தமக்காக எதுவும் செலவு செய்யாதவர்களாக இருந்திருப்பார்கள் என்றே பொருளாகும். தான தர்மங்கள் மற்றும் சமுதாய தேவைகளுக்காக மட்டுமே அன்னார் செலவு செய்து வந்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் நான் ஒரு அறிவிப்பையே எடுத்துரைத்துள்ளேன். இதற்கு முன்பு அன்னாரின் சொந்த கூற்று ஒன்றையும் அறிவிப்பின் வடிவில் நான் எடுத்துரைத்திருக்கின்றேன். கருவூலங்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த நபரிடமிருந்தும் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், அது சமுதாய கருவூலமாகவே இருந்தது. அதனை பாதுகாப்பதற்காகவே அன்னார் சிலரை நியமித்திருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் சம்பவங்களை பற்றி சஹாபிகள் கூறுகின்ற விஷயங்கள் இவ்வாறாகும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம், தாங்கள் எங்களுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிறிது கூறுங்கள் என்று கேட்கப்பட்டது. அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அவர் உயர்வான மக்களுக்கு மத்தியிலும் துன்னூரைன் 2 ஒளிகளை கொண்டவர் என்று அழைக்கப்பட்டு வந்தார். அவர் அல்லாஹ்வின் பார்வையிலும் 2 ஒளிகளை உடையவராக இருந்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு கூறினார்கள், நம் அனைவரை விடவும் மிகவும் கருணை காட்டக்கூடியவராக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் பற்றிய செய்தி கிடைத்த போது அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், இந்த கயவர்கள் அன்னாரை கொலை செய்து விட்டனர். ஆனால் மக்களில் எல்லாரையும் விடவும் மிக அதிகமாக கருணை காட்டக்கூடியவராகவும் மிக அதிகமாக தனது இறைவன் மீது அச்சத்தை கொண்டவராகவும் அன்னார் திகழ்ந்தார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மருமகன்களுக்காக இவ்வாறு துஆ செய்துள்ளார்கள். அதனுடைய ஒரு அறிவிப்பு இவ்வாறு நமக்கு கிடைக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நான் கண்ணியமும் கம்பீரமும் மிக்க எனது இறைவனிடத்தில் இவ்வாறு துஆ செய்தேன், அதாவது எனது மருமகன்களில் எவரையும் அல்லது நான் யாருக்கு மருமகனாக இருப்பேனோ அவரையும் இறைவா நீ நெருப்பில் நுழையச் செய்யாமல் இருப்பாயாக. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆடை மற்றும் உடல் அமைப்பு பற்றி கூறப்படுகின்றது. மஹ்மூத் பின் உபைத் அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள், அன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கழுதையின் மீது அமர்ந்து இந்த நிலையில் சென்றதை அன்னார் கண்டார்கள். அதாவது அப்போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலின் 2 சிவப்பு போர்வைகள் இருந்தன. ஹக்கம் பின் சலத் அவர்கள் அறிவிக்கின்றார், எனது தந்தையார் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள், அன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொற்பொழிவு ஆற்றியவாறு கண்டார்கள். அப்போது அன்னாரின் மீது கருப்பு நிற போர்வை ஒன்று இருந்தது. அன்னார் மருதாணி சாயம் பூசியிருந்தார்கள். சலீம் அபு ஆமீர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் மீது ஒரு யமனி போர்வை இருப்பதை கண்டார்கள். அதன் விலை 100 தர்ஹமாக இருந்தது. முஹம்மது பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நான் அம்ரு பின் அப்துல்லா, உருவா பின் ஹாலித் மற்றும் அப்துல் ரஹ்மான் பின் அபு சனாத் ஆகியோரிடமிருந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் அமைப்பை பற்றி கேட்டேன். அவர்கள் அனைவரும் எந்த கருத்து வேறுபாடுமின்றி இவ்வாறு பதிலளித்தார்கள். அதாவது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குள்ளமானவராகவும் இருக்கவில்லை, உயரமானவராகவும் இருக்கவில்லை. அன்னாரின் முகம் மிகவும் அழகானதாகவும், தோல் மிகவும் மென்மையானதாகவும், தாடி அடர்த்தியானதாகவும், அன்னார் கோதுமை நிறம் கொண்டவராகவும், வலிமை வாய்ந்த தோள்பட்டைகளை கொண்டவராகவும், தலைமுடி அடர்த்தியானதாகவும் இருந்தது. வாக்கித் பின் அபு யாசர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது பற்களை தங்க இலைகளால் கட்டியிருந்தார்கள். மூசா பின் தல்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மா தொழுகை நாளன்று வெளியில் வருகை தரும்போது அன்னார் மீது 2 சிவப்பு போர்வைகள் இருப்பதை நான் கண்டேன். பின்னர் அன்னார் மேடையில் அமர்வார்கள். மேலும் மாசின் பாங்கு கொடுப்பார். பின்னர் மாசன் அமைதியாகிவிட்ட பிறகு ஒரு வளைந்த தடி ஒன்றின் உதவியுடன் அன்னார் எழுந்து நிற்பார்கள். கைகளில் தடியை பிடித்தவாறு குத்பா கொடுப்பார்கள். பின்னர் அன்னார் மேடையில் இருந்து இறங்கியதும் மோசன் இகாமத் கூறுவார். ஹசன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் தனது போர்வையை தலையணையாக ஆக்கி உறங்குவதை நான் கண்டிருக்கின்றேன். மூசா பின் தல்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜும்மா நாளன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடி ஒன்றை ஊன்றுகோலாக வைத்திருந்தார்கள். அன்னார் அனைத்து மக்களை விடவும் மிக அழகாக இருந்தார்கள். அன்னார் மீது 2 சிவப்பு நிற ஆடைகள் இருந்தன. ஒன்று போர்வையாகும், மற்றொன்று கீழாடையாகும். எந்த அளவுக்கென்றால் அன்னார் மேடையிலிருந்து கீழே இறங்கி அங்கு அன்னார் அமர்ந்து கொண்டார்கள். அன்னாரிடம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மோதிரம் ஒன்றும் இருந்தது. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இது பற்றிய அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமானிய பேரரசருக்கு கடிதம் எழுதுவதற்கு எண்ணம் கொண்டபோது அன்னாரிடம் இவ்வாறு கூறப்பட்டது, இந்த கடிதத்தில் எந்த முத்திரையும் பதிக்காமல் அவர்கள் உங்களது கடிதத்தை படிக்க மாட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியிலான ஒரு மோதிரம் ஒன்றை தயார் செய்தார்கள். அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அறிவிப்பாளர் கூறுகின்றார், அப்போதுதான் நான் மோதிரத்தின் மென்மையின் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களில் கண்டு கொண்டிருந்தேன். இந்த விஷயம் எனக்கு புத்தம் புதிதாக இருந்தது. ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மோதிரம் அன்னாரின் கரத்திலேயே இருந்தது. அன்னாரின் மரணத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் அது வந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் அது இருந்தது. அதன் பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டம் வந்தது. அப்போது ஒருமுறை அன்னார் உரைஸ் என்ற பெயருடைய கிணற்றில் அமர்ந்திருந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அன்னார் அந்த மோதிரத்தை எடுத்தார்கள். அதை கொண்டு விளையாட ஆரம்பித்தார்கள். அது தவறுதலாக விழுந்துவிட்டது. அதாவது விரல்களிலிருந்து கலற்றி வெளியே எடுத்து மீண்டும் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மோதிரம் கீழே எங்கேயோ விழுந்துவிட்டது. அறிவிப்பாளர் கூறுகின்றார், நாங்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் இணைந்து 3 நாட்கள் வரை அந்த மோதிரத்தை தேடினோம். கிணற்றிலிருந்து அனைத்து தண்ணீரையும் வெளியேற்றினோம். ஆயினும் அந்த மோதிரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த மோதிரம் தொலைந்த பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பறையடித்து தொலைந்த மோதிரத்தை திருப்பிக் கொண்டு வருபவருக்கு ஒரு பெரும் செல்வம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். அந்த மோதிரம் தொலைந்து போனதால் அன்னாருக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டிருந்தது. அந்த மோதிரம் திருப்பி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அன்னார் இழந்த பிறகு அன்னார் வெள்ளியிலான மோதிரம் ஒன்றை தயார் செய்ய கட்டளையிட்டார்கள். எனவே முற்றிலும் அதே போன்று ஒரு மோதிரம் தயார் செய்யப்பட்டது. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டன. அந்த மோதிரத்தை அன்னார் தனது மரணம் வரை அணிந்திருந்தார்கள். அன்னாரின் ஷஹாதத் சம்பவத்தின் போது யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அஷ்ர முபஷிரா, அதாவது வாழ்நாளிலேயே சொர்க்கத்திற்குரிய நற்செய்தி பெற்ற 10 நபர்களில் ஒருவராக ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அக்னஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னார் பள்ளிவாசலில் இருந்தார்கள். அப்போது ஒரு நபர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் மரியாதை குறைவாக பேசினார். அப்போது ஹஜ்ரத் சயீத் பின் ஸைத் அவர்கள் எழுந்து நின்றார்கள்.
மேலும் நான் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சாட்சியம் வழங்குகின்றேன். நிச்சயமாக நான் அன்னார் இவ்வாறு கூறியதை கேட்டேன். 10 நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்களும், ஹஜ்ரத் சாத் பின் மாலிக் அவர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். நான் நினைத்தால் அவர்களில் 10வது நபரின் பெயரையும் என்னால் கூற முடியும். அறிவிப்பாளர் கூறுகின்றார், 10வது நபர் யார் என்று மக்களில் சிலர் கேட்டனர். அதற்கு சயீத் பின் ஜயீத் அவர்கள் சிறிது நேரம் வரை மௌனமாக இருந்தார்கள். அப்போது மக்கள் 10வது நபர் யார் என்று மீண்டும் கேட்டனர். அதற்கு அன்னார் சயீத் பின் ஜயீத், அதாவது நான் ஆவேன் என்று அன்னார் பதிலளித்தார்கள். இதற்கு முன்பும் இதை நான் குறிப்பிட்டுள்ளேன். இந்த இடத்தில் அந்த அறிவிப்பு பொருத்தமானதாகும். சொர்க்கத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நெருக்கமாக இருப்பது தொடர்பாக அறிவிப்பு கிடைக்கின்றது. ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர் இருக்கின்றார். எனது தோழர், அதாவது சொர்க்கத்தில் எனது தோழராக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நாங்கள் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு வீட்டில் முஹாஜிர்களின் ஒரு கூட்டத்தினருடன் அமர்ந்திருந்தோம். அதில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மற்றும் சாத் பின் அபி வக்காஸ் ஆகியோரும் இருந்தனர். அப்போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபரும் தமக்கு இணையான நபருடன் எழுந்து நில்லுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் எழுந்து நின்று விட்டார்கள். மேலும் அவர்களை சந்தித்தார்கள். பின்னர் நீங்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் எனது நண்பர் ஆவீர்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான அபு சஹலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யௌமுத்தார் என்பது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிளர்ச்சியாளர்கள் அன்னாரது வீட்டை முற்றுகையிட்டு அன்னாரை ஷஹீதாக்கிய நாளாகும். அது யௌமுத்தார் என்று அழைக்கப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் யௌமுத்தார் அந்த நாளன்று நான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினேன், அமீருல் முமினீன் அவர்களே, இந்த குழப்பவாதிகளுக்கு எதிராக போரிடுங்கள். ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களும், அமீருல் முமினீன் அவர்களே, இந்த குழப்பவாதிகளுக்கு எதிராக நீங்கள் போரிடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நான் போர் புரிய மாட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வாக்குறுதி ஒன்றை வாங்கியுள்ளார்கள், அதை நான் முழுமை செய்ய வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதர் போரில் பங்கு பெறாமல் பின்தங்கியது குறித்தும், உஹது போர் மைதானத்திலிருந்து வெளியேறியது குறித்தும், பைத்துர் ரிஸ்வானில் பங்கு பெறாதது குறித்தும் ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. இந்த நயவஞ்சகர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இவ்வாறெல்லாம் ஆட்சேபனை செய்து கொண்டிருந்தார்கள். உஸ்மான் பின் முஹப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எகிப்து வாசிகளில் ஒருவன் ஹஜ் செய்வதற்காக வந்தான். சில மக்கள் அமர்ந்திருப்பதை அவன் கண்டான். குழப்பம் செய்வதற்காக அவன் அவரிடம் சிலவற்றை பேசினான். இவர் யார் என அவன் கேட்டான். அதற்கு இவர்கள் குறைஷிகள் ஆவர் என்று கூறினர். இவர்களில் இந்த கிழவர் யார் என்று கேட்டான். அவர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ஆவார் என்று கூறினார்கள். அதற்கு இப்னு உமரே, உம்மிடம் ஒன்றை குறித்து கேட்க வேண்டும், நீங்கள் எனக்கு கூறுங்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது நாளன்று ஓடிவிட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதற்கு அன்னார் ஆம் என்று கூறினார்கள். பின்னர் அவன் கூறினான், உங்களுக்கு தெரியுமா, அவர் பதர் போரிலிருந்து விலகியிருந்தார், அதில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதற்கும் அன்னார் ஆம் என்று கூறினார்கள். பின்னர் பைத்தே ரிஸ்வானில் கலந்து கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அதற்கும் அன்னார் ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்போது அவன் ஆச்சரியமடைந்து அல்லாஹ் அக்பர் என்று கூறினான். அதன் பிறகு ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் அந்த நபரை அழைத்து, இங்கு வாருங்கள் என்று கூறினார்கள். நீ ஆட்சேபனை செய்துவிட்டீர், நான் உண்மை நிலவரத்தை உமக்கு விளக்குகின்றேன் என்று கூறினார்கள். உஹது போர் நாளன்று அன்னார் ஓடிவிட்டதாக நீர் கூறுகின்றீர். இது குறித்து நான் சாட்சியம் வழங்குகின்றேன். அல்லாஹ் அன்னாரை மன்னித்து விட்டான். மேலும் அன்னாருடன் அல்லாஹ் பாவ மன்னிப்புடன் நடந்து கொண்டான். அப்போது எப்படிப்பட்ட அசாதாரண சூழல் இருந்ததென்றால், நிராகரிப்பாளர்கள்
ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக்கிவிட்டதாக தகவல் பரப்பியிருந்தார்கள். மேலும் ஒரு தற்காலிக வேதனை மிகுந்த நிலையாக அந்த நிலை இருந்தது. எனவே அன்னார் அங்கிருந்து சென்று விட்டார்கள். பதர் போரில் பங்கு பெறாமல் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்தங்கிவிட்டார்கள் என்பதை பற்றி நீர் கூறுவது தொடர்பாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், அதற்குரிய காரணம் இதுவாகும். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் அன்னாரின் மனைவியாக இருந்தார்கள். அன்னார் நோயுற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரிடம், நீங்கள் உங்களது மனைவியுடன் தங்கியிருங்கள், உங்களுக்கு பதர் போரில் கலந்து கொண்டதற்கு சமமான நற்கூலியும் போர் செல்வங்களில் பங்கும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள். பைத்தே ரிஸ்வானில் பங்கு பெறாமல் இருந்ததை பொறுத்தவரை நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள். மக்காவாசிகளில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட மிக சிறந்த மனிதர் ஒருவர் இருந்திருந்தால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக நிராகரிப்பாளர்களிடம் அவரே தூதராக அனுப்பப்பட்டிருப்பார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். மேலும் அன்னார் மக்காவாசிகளை நோக்கி சென்றிருந்த போதுதான் பைத்தே ரிஸ்வான் என்ற பையத்தும் நடைபெற்றது. மேலும் பைத்தே ரிஸ்வானில் சந்தர்ப்பத்தின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வலக்கையால் தனது இடக்கையை நோக்கி சைகை செய்தவாறு இது உஸ்மானின் கரமாகும் என்று கூறினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இடக்கையை தனது மற்றொரு கையின் மீது அழுத்தமாக வைத்தவாறு இது உஸ்மானுக்காக என்று கூறினார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் இதனை கூறிய பிறகு, இந்த விஷயத்தையும் உங்களுடன் எடுத்து செல்லுங்கள், நினைவிற்கொள்ளுங்கள், இது ஒன்றும் ஆட்சேபனைக்குரிய விஷயம் அல்ல, செல்லுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மஸ்ஜித் நபவி விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பங்கு பெறும் நற்பாக்கியம் கிடைத்திருந்தது. அபு மலிஹ் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளிவாசலின் விரிவாக்கத்திற்காக நிலத்தின் ஒரு பகுதியின் சொந்தக்காரராக இருந்த ஒரு அன்சாரி சஹாபியை நோக்கி இவ்வாறு கூறினார்கள். அவர் ஓர் அன்சாரி சஹாபியாக இருந்தார். உங்களுக்கு இந்த ஒரு துண்டு நிலத்திற்கு பகரமாக சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் அவர் அதை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். பின்னர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அந்த நபரிடம் பேசினார்கள். உங்களுக்கு இந்த ஒரு துண்டு நிலத்திற்கு பகரமாக நான் 10,000 திர்ஹம் தருகின்றேன் என்று கூறினார்கள். அன்னார் அவரிடமிருந்து அந்த நிலத்தின் சிறு பகுதியை வாங்கிக் கொண்டார்கள். பின்னர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகை தந்தார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அன்சாரியிடமிருந்து நான் வாங்கி வந்துள்ள நிலத்தின் இந்த பகுதியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது அன்னார் அந்த நிலத்தின் சிறு பகுதியை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து சொர்க்கத்தில் வீடு என்பதற்கு பகரமாக வாங்கிக் கொண்டார்கள். உமக்கு சொர்க்கத்தில் வீடு இருக்கும் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் 10,000 திர்ஹம்கள் கொடுத்து இந்த வீட்டை வாங்கியுள்ளேன் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு ஒரு செங்கலை வைத்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அன்னார் ஒரு செங்கலை வைத்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அவர்களும் ஒரு செங்கலை வைத்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்களும் ஒரு செங்கலை வைத்தார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அனைவரும் செங்கலை வையுங்கள் என்று எஞ்சி இருந்த சகாபாக்களிடம் கூறினார்கள். அவர்கள் அனைவரும் வைத்தனர். இவ்வாறு அதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. சமாமா பின் ஹசம் ஹஷ்ரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முற்றுகையிடப்பட்ட நேரத்தில் நானும் இருந்தேன். அப்போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எட்டி பார்த்து மக்களை நோக்கி இவ்வாறு கூறினார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ் மற்றும் இஸ்லாத்தின் மீது ஆணையிட்டு கேட்கின்றேன், உங்களுக்கு தெரியுமா, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தபோது ரோமா என்ற கிணற்றை தவிர்த்து வேறு எங்கிருந்தும் இனிப்பான தண்ணீருக்கான ஏற்பாடு இருந்ததில்லை. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யார் ரோமா கிணற்றை விலைக்கு வாங்குவார்கள் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அதன் மூலம் முஸ்லிம்கள் அதிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியும். அதாவது அந்த முஸ்லிமும் தண்ணீர் அருந்த முடியும், மற்ற முஸ்லிம்களுக்கும் அதிலிருந்து தண்ணீர் வழங்க முடியும். சொர்க்கம் அதற்கு பகரமாக சிறந்த நற்கூலியாக அவருக்கு கிடைக்கும் என்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அப்போது நான் அந்த கிணற்றை விலைக்கு வாங்கினேன். அதாவது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
நான் எனது சொந்த செல்வத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கினேன். அந்த கிணற்றிலிருந்து முஸ்லிம்களும் தண்ணீர் எடுத்தனர். இன்று நீங்கள் அதிலிருந்து தண்ணீர் அருந்துவதை என்னை தடுக்கின்றீர்களா? மேலும் நான் கடல் நீரை குடிக்கும்படி என்னை நீங்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கிவிட விரும்புகின்றீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் கூறுவது அனைத்தும் சரியாகும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னர் இவ்வாறு கூறினார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ் மற்றும் இஸ்லாத்தின் மீது ஆணையிட்டு கேட்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, நான் உஷ்ரா படை மற்றும் தபூக் போர் படை ஆகியவற்றிற்கான ஆயத்த ஏற்பாடுகளை எனது சொந்த செலவில் செய்தேன். அதற்கு அது உண்மைதான் என்று மக்கள் அனைவரும் கூறினர். பின்னர் அன்னார் அல்லாஹ் மற்றும் இஸ்லாத்தின் மீது ஆணையிட்டு கேட்டார்கள், உங்களுக்கு தெரியுமா, இந்த நபித்துவ பள்ளிவாசல் தொழுகையாளிகளுக்கு மிகவும் குறுகலாகிவிட்ட போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த நபர் இன்ன குடும்பத்தினரிடமிருந்து நிலத்தின் ஒரு சிறிய பகுதியை விலைக்கு வாங்கி பள்ளிவாசலுடன் இணைத்து விடுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் அதைவிட சிறந்த நற்கூலி கிடைக்கும். எனவே நான் அந்த நிலத்தின் பகுதியை எனது சொந்த செல்வத்தில் விலைக்கு வாங்கி பள்ளிவாசலுடன் இணைத்து விட்டேன். இப்போது நீங்கள் என்னை அந்த பள்ளிவாசலில் 2 ரக்கத்து தொழுவதிலிருந்து தடுத்து நிறுத்துகின்றீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அது அவ்வாறே ஆகும் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் கூறினார்கள், நான் உங்களிடம் அல்லாஹ் மற்றும் இஸ்லாத்தின் மீது ஆணையிட்டு கேட்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் சபீர் என்ற பெயருடைய மலை மீது அமர்ந்திருந்தார்கள். அப்போது அன்னாருடன் ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் மற்றும் நானும் அமர்ந்திருந்தோம். மலை அதிர்ந்தபோது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தனது பாதத்தால் மிதித்தவாறு கூறினார்கள், சபீர் மலையே அமைதியாகிவிடு, ஏனென்றால் உம்மீது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அப்போது அந்த மக்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது உண்மையாகும் என்று கூறினர். அன்னார் கூறினார்கள், அல்லாஹு அக்பர், காபாவின் ரப்பின் மீது ஆணையாக இந்த மக்கள் எனக்கு ஆதரவாக சாட்சியம் வழங்கிவிட்டனர், அதாவது நான் ஷஹாதத்தின் அந்தஸ்தை அடைய இருக்கின்றேன் என்று சாட்சியம் வழங்கிவிட்டனர் என்று கூறினார்கள். மஸ்ஜித் நபவியின் விரிவாக்கம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலேயே நிகழ்ந்தது. அதனுடைய சுருக்கமான வரலாறையும் ஆரம்பகால நிலைமைகளையும் மேலும் விரிவாக்கம் பற்றிய கூறப்பட்டுள்ள விஷயங்களையும் நான் கூறிவிடுகின்றேன். ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கிறிஸ்துவ ஆண்டின் அடிப்படையில் 622ஆம் ஆண்டு இறுதியில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருளுக்குரிய கரத்தால் மஸ்ஜித் நபவிக்கான அடித்தளத்தை நாட்டினார்கள். போரிலிருந்து விலகியிருந்தார்கள், அதில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு மன்னார் ஆம் என்று தனது அருளுக்குரிய கரத்தால் மஸ்ஜித் நபவிக்கான அடித்தளத்தை நாட்டினார்கள். அடித்தளம் சுமார் 3 ஜரா, அதாவது 1.5 மீட்டர் ஆழம் கொண்டதாக இருந்தது. அடித்தளம் அமைப்பதற்காக கற்கலவிகள் சேர்ந்த செங்கலை கொண்டு சுவர்கள் கட்டப்பட்டன. வெளியில் உலர்த்தப்பட்ட வறண்ட செங்கல்களை கொண்டும் சுவர் எழுப்பப்பட்டது. பள்ளிவாசலின் சுவர் கட்டுமானத்தின் வரலாறும் இருக்கின்றது. அத்துடன் விரிவாக்கம் பற்றிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளது. பள்ளிவாசலின் சுவர்கள் சுமார் 3/4 மீட்டர் அகலம் கொண்டதாக அமைக்கப்பட்டன. சுமார் 2.5 மீட்டர் அல்லது 3.5 மீட்டர் உயரமான சுவர்கள் அமைக்கப்பட்டன. மஸ்ஜித் நபவியின் கட்டுமான பணி ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 623ஆம் ஆண்டு முழுமை பெற்றது. ஹஜ்ரத் ஹாரிஜா பின் ஜயித் பின் சாபித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பள்ளிவாசலை சுமார் 35 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் சுமார் 30 மீட்டர் அகலம் கொண்டதாகவும் அமைத்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் முதல் முறையாக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் விரிவாக்க பணி நடைபெற்றது. அதாவது 628ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்றது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரிலிருந்து வெற்றி பெற்று திரும்பி வந்தபோது மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்யுமாறும் புதிதாக கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறும் கட்டளையிட்டார்கள். பள்ளிவாசலின் விரிவாக்கம் வடபக்கமாக நடைபெற்றது, கொஞ்சம் மேற்கு பக்கமும் நடைபெற்றது. வடக்கு பக்கத்தில் சில சகாபாக்களின் வீடுகளும் இருந்தன. அங்கு ஒரு அன்சாரி சகாபியின் வீடும் இருந்தது. அவருக்கு தனது வீட்டை கொடுப்பதற்கு சற்று தயக்கம் இருந்தது. அது பற்றி மேலே ஏற்கனவே கூறப்பட்டும் விட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சொந்த செலவில் 10,000 தீனார்கள் கொடுத்து அந்த வீட்டை விலைக்கு வாங்கினார்கள். மேலும் அதனை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொடுத்து விட்டார்கள். இவ்வாறு பள்ளிவாசலின் விரிவாக்க பணி பெரும்பாலும் வடக்கு பக்கம் மற்றும் மேற்கு பக்கத்திலேயே சாத்தியமானது. இந்த விரிவாக்கத்திற்கு பிறகு பள்ளிவாசலின் மொத்த அளவு 50க்கு 50 மீட்டர் என்ற அளவிலானது.
ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இரண்டாவது முறையாக ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு விரிவாக்க பணி நடைபெற்றது. ஹஜரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பள்ளிவாசல் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய கூரை பேரித்தம்பள கிளைகளாலும் தலைகளாலும் கட்டப்பட்டிருந்தது. ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அதனை அதே நிலையிலேயே வைத்திருந்தார்கள். அதில் எந்த மாற்றமும் செய்யவில்லை, விரிவாக்கமும் செய்யவில்லை. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை புதிதாக கட்டினார்கள், மேலும் விரிவாக்கமும் செய்தார்கள். ஆயினும் அதன் அசல் வடிவம் மற்றும் கட்டுமான நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் அவர்கள் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு தமது மேற்பார்வையில் பள்ளிவாசலின் கட்டுமான பணியை முழுமை செய்தார்கள். இந்த அறிவிப்பிலிருந்து தெரிய வருகின்றது, ஹஜரத் அபூபக்கர் அவர்களின் காலத்திலும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் இருந்தது போன்றே பள்ளிவாசல் இருந்தது. எனினும் அதில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்ட புதிய கட்டுமான பணிகளினால் போதுமான அளவிற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டது. பின்னர் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்திலும் மஸ்ஜித் நபவி போதுமான அளவிற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இது ஹிஜ்ரி 29ஆம் ஆண்டு நிகழ்ந்த சம்பவமாகும். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியின் விரிவாக்க பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட போது பள்ளிவாசலை அழகுபடுத்தவும் அதனை வலிமைப்படுத்தவும் பளிங்கு கற்களையும் இதர விஷயங்களையும் பயன்படுத்தினார்கள். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்களாலான சுவர்களை எழுப்பினார்கள். மேலும் மஸ்ஜித் நபவியில் முதல் முறையாக வெள்ளையடிப்பதற்காக சுண்ணாம்பு பயன்படுத்தப்பட்டது. கூரையில் கண்ணாடியால் ஆன மரக்கட்டைகளும் பயன்படுத்தப்பட்டன. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 24ஆம் ஆண்டு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மக்கள் அவரிடம் மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். பள்ளி வளாகம் குறுகியதன் காரணமாக குறிப்பாக ஜும்மா தொழுகையின் போது சிக்கல் ஏற்படுவதாக புகார் செய்தார்கள். பெரும்பாலும் மக்களுக்கு பள்ளிவாசலுக்கு வெளியில்தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டியது வந்தது என்றும் கூறினார்கள். எனவே ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபிகளிடம் ஆலோசனை செய்தார்கள். அனைவரும் பழைய பள்ளிவாசலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்ற கருத்தையே கூறினார்கள். ஒரு நாள் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹர் தொழுகைக்கு பிறகு மேடையில் ஏறி சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அன்னார் கூறினார்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியன. நான் பள்ளிவாசலை இடித்துவிட்டு இந்த இடத்தில் புதிய பள்ளிவாசலை கட்ட விரும்புகின்றேன். மேலும் நான் சாட்சி கூறுகின்றேன், நான் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய நாவினால் இவ்வாறு கூற கேட்டுள்ளேன். எவர் பள்ளிவாசல் கட்டுவாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை வழங்கி விடுகின்றான். எனக்கு முன்பு இருந்த ஹஜரத் உமர் ஃபாரூக் அவர்கள் இருந்தார்கள். அன்னாரின் கரங்களின் மூலமாக மஸ்ஜித் நபவியின் விரிவாக்க பணி நடைபெற்றது. புதிய கட்டுமான பணி ஒரு முன்னுதாரணமான பணியாகும். நான் சஹாபிகளிடம் ஆலோசனை செய்தேன். அவர்கள் அனைவரின் ஒன்றுபட்ட கருத்து என்னவென்றால், மஸ்ஜித் நபவியை இடித்துவிட்டு அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்பதாகும். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிய பள்ளிவாசல் கட்டுமான திட்டத்தை முன்வைத்த போது சில சஹாபிகள் அந்த விவகாரத்தில் தனது சில அச்சங்களை தெரிவித்தனர். பள்ளிவாசலை இடிக்கக்கூடாது என்பது அவர்களின் கருத்தாக இருந்தது. அவர்களில் மஸ்ஜித் நபவிக்கு மிக அருகில் வசித்து வந்த சஹாபிகளும் அடங்குவர். அவர்களின் வீடு இந்த புதிய திட்டத்தால் பாதிப்பிற்குள்ளாகும் வாய்ப்பு இருந்தது. மக்களில் பெரும்பான்மை இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. ஆனால் சில சஹாபிகள் மட்டுமே ஆட்சேபனை செய்து வந்தனர். ஹஜரத் அஃப்லஹ் பின் ஹமீத் அவர்கள் கூறுகின்றார்கள், மேடையில் ஏறி மக்களின் கருத்தை அறிய வேண்டும் என ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். அப்போது மர்வான் பின் ஹக்கம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இது ஒரு நல்ல பணியாகும். எனவே இதில் மக்களின் கருத்தை பெறுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது என்று கேட்டார்கள். அப்போது ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரை கண்டித்தார்கள். மேலும் கண்டித்தவாறு இவ்வாறு கூறினார்கள், நான் எந்த ஒரு விவகாரத்திலும் மக்கள் மீது பலவந்தம் செய்ய விரும்பவில்லை. நான் நிச்சயம் அவர்களிடம் ஆலோசனை செய்வேன். மேலும் நான் எனது கருத்தை மக்கள் மீது திணிக்க விரும்பவில்லை என்றும் ஹஜரத் உஸ்மான் அவர்கள் கூறினார்கள். நான் அவர்களின் விருப்பத்திற்கேற்பவே பணிகளை செய்வேன் என்றும் கூறினார்கள். பின்னர் தனது திட்டத்தை குறித்து சஹாபிகளின் நம்பிக்கையை பெற்ற பிறகு மஸ்ஜித் நபவியின் வடக்கு பக்கம் அமைந்திருந்த வீடுகளையும் வாங்கி அதன் நிலங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். அன்னார் நிவாரணத் தொகையாக அந்த சஹாபிகளுக்கு போதுமான தொகையை வழங்க முன்வந்த போதும் அந்த சஹாபிகள் தனது வீட்டை கொடுப்பதற்கு ஆதரவாக முன்வரவில்லை. சுமார் 4 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. அந்த விவகாரத்தில் எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. ஹஜரத் உபைதுல்லா ஹவுலானி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கள் தங்களது வீடுகளை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டிய போது ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இவ்வாறு கூறினார்கள். நீங்கள் ஏராளமான காரண காரியங்களை கூறிவிட்டீர்கள். நான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு கூற கேட்டுள்ளேன். எவர் இறைவனுடைய விருப்பத்திற்காக பள்ளிவாசல் கட்டுவாரோ அதற்கு கூலியாக அதுபோன்ற ஒரு வீடு அவருக்கு சொர்க்கத்தில் கட்டப்படும். இதேபோன்று ஹசரத் மஹ்மூத் பின் லபீத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியை புதிதாக கட்டுவதற்கு எண்ணம் கொண்டபோது மக்களுக்கு அன்னாரின் திட்டம் பிடித்திருக்கவில்லை. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மஸ்ஜித் நபவி எப்படி இருந்ததோ அதே நிலையில் அதனை விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள். அப்போது அன்னார் கூறினார்கள், எவர் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக பள்ளிவாசலை கட்டுவாரோ அவருக்கு அதே போன்ற வீடு சொர்க்கத்தில் கட்டப்படும். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதில் வெற்றியடைந்த போது அன்னார் ரபியுல் அவல் மாதம் ஹிஜ்ரி 29ஆம் ஆண்டு பணியை துவக்கிவிட்டார்கள். புதிய கட்டுமான பணியில் வெறும் 10 மாதங்களே ஆகின. ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டு மொஹர்ரம் 1ஆம் தேதி மஸ்ஜித் நபவி தயாராகிவிட்டது. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து பணிகளையும் தானே மேற்பார்வை செய்து வந்தார்கள். பகல் நேரத்தில் எப்போதும் நோன்பு நோற்று வந்தார்கள். இரவு நேரத்தில் தூக்கம் வந்துவிட்டால் பள்ளிவாசலிலேயே உறங்கி வந்தார்கள். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் சஃபீனா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் கண்டேன், பள்ளிவாசல் கட்டுமான பணிகளுக்காக சுமந்து வந்து ஹசரத் உஸ்மான் கனி அவர்களுக்கு அருகில் வைக்கப்பட்டது. அன்னார் எப்போதும் தமது பாதங்களால் நின்று கொண்டு பணியாளரிடம் பணி வாங்கிக் கொண்டிருப்பார்கள். பின்னர் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டதால் அவருடன் இணைந்து தொழுவார்கள். பின்னர் சில நேரம் அங்கேயே உறங்கி வந்தார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியை தெற்கு பக்கம் கிப்லாய் நோக்கி அகலப்படுத்தினார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் பள்ளிவாசலின் கதவுகளின் எண்ணிக்கை 6 இருந்தது. முதல் முறையாக மஸ்ஜித் நபவியில் கற்களால் எழுதப்பட்டிருந்தன. அதில் வெள்ளையும் அடிக்கப்பட்டிருந்தது. ஹசரத் ஹர்ஜா பின் ஜைதின் கூற்றிற்கேற்ப ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியின் கிழக்கு மற்றும் மேற்கு பக்க சுவர்களில் ஜன்னல்களை வைத்தார்கள். மஸ்ஜித் நபவியின் விரிவாக்கத்திற்காக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கிய வீடுகளில் உம்முல் மூமினீன் ஹசரத் ஹப்சா அவர்களின் அறையும் அடங்கும். அது மட்டுமின்றி ஹசரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களின் வீட்டின் பாதி பகுதி 1,00,000 திர்ஹமிற்கு பகரமாக வாங்கப்பட்டது. இவ்வாறு தாருல் அப்பாஸின் சில பகுதி வாங்கப்பட்டு அது மஸ்ஜித் நபவியுடன் இணைக்கப்பட்டது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் சம்பவம் மஸ்ஜித் நபவியின் மெஹராபில் தொழுகை நடத்திய போது நடைபெற்றது. எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெஹராபின் இடத்தில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்தார்கள். மஸ்ஜித் நபவியில் கட்டப்பட்ட முதலாவது பாதுகாப்பு வழிமுறையாக அது அமைந்திருந்தது. அது பிற்காலத்தில் சிரியாவின் பனு உமையாவின் கலிஃபாக்களின் பாதுகாப்பு புரோட்டோகாலின் அடிப்படையில் முறையான ஒரு அம்சமாக ஆகிவிட்டது. அதாவது மெஹராபில் ஒரு சுவர் ஒன்று எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. ஆயினும் பின்னால் நின்று தொழுபவர்கள் இமாமை பார்க்க முடிந்தது. எவ்வாறு இருப்பினும் இதன் பிறகு பல்வேறு நேரங்களில் பள்ளிவாசல் விரிவாக்க பணி நடைபெற்று வந்தது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹசரத் சுலைமான் அவர்களுடன் ஒப்பீடு செய்து பார்க்கின்றேன். அவருக்கும் கட்டுமான கலையில் மிகவும் ஆர்வம் இருந்தது. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நிச்சயம் உட்புற குழப்பங்களும் நிலவின. ஒரு பக்கம் முஆவியா இருந்தார்கள், மற்றொரு பக்கம் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த குழப்பங்களின் காரணமாக முஸ்லிம்களின் ரத்தம் சிந்தப்பட்டது. 6 ஆண்டுகளில் இஸ்லாத்திற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் இஸ்லாத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முற்று பெற்றுவிட்டன. அதன் பிறகு உள்நாட்டு போர் தொடங்கியது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பள்ளிவாசல் என்பது மிகவும் உயரமான உறுதியான கட்டடங்களால் அமைய வேண்டும் என்பது அவசியமில்லை. மாறாக பூமியில் தளம் அமைக்கப்படுவதே போதுமானதாகும். மேலும் அங்கு பள்ளிவாசலின் எல்லை வரையறுக்கப்பட வேண்டும். மலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக மூங்கில் கம்புகளால் கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இறைவன் சேர்க்கையை விரும்பவில்லை. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் பேரித்தம்பழ மரத்தின் கிளைகளால் அமைக்கப்பட்டது. அவ்வாறே அது தொடர்ந்தது. பின்னர் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை தனது காலத்தில் உறுதி வாய்ந்ததாக ஆக்கினார்கள். அன்னாருக்கு கட்டடக்கலையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஹசரத் சுலைமான் மற்றும் ஹசரத் உஸ்மான் அவர்களின் பெயர்கள் ஒன்றுபடுகின்றன. இந்த அடிப்படையில் அன்னாருக்கு அந்த விஷயத்தில் அதிக ஆர்வம் இருந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஹிஜ்ரி 26ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் ஹராமின் விரிவாக்க பணி நடைபெற்றது.
ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹரமின் அடையாளங்களை புத்தம் புதிதாக ஆக்கினார்கள். மேலும் மஸ்ஜிதுல் ஹராமில் விரிவாக்க பணிகளை மேற்கொண்டார்கள். மேலும் அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளை மஸ்ஜிதுல் ஹராமுடன் இணைத்தார்கள். சில மக்கள் தமது விருப்பத்தின் பேரில் தமது வீட்டை விற்றார்கள். ஆனால் சிலர் தமது வீடுகளை விற்க தயாராக இல்லை. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை எல்லா வகையிலும் சமாதானப்படுத்த முயற்சி செய்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். இறுதியில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கட்டளையினால் அந்த அனைத்து வீடுகளும் இடிக்கப்பட்டன. அதனுடைய தொகையை அன்னார் பைத்துல் மாலில் செலுத்திவிட்டார்கள். அதனால் அந்த மக்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக கூச்சலிட்டார்கள். அப்போது அவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்புமாறு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதன் பிறகு அன்னார் கூறினார்கள், நீங்கள் அறிவீர்களா, எந்த விஷயத்தின் காரணமாக உங்களுக்கு எனக்கு எதிராக செயல்பட இந்த அளவு துணிவு வந்துள்ளது? இந்த துணிவிற்கான காரணம் எனது மென்மை மட்டுமே ஆகும். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உங்களுடன் அவ்வாறே நடந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் எந்த ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. அதன் பிறகு அப்துல்லா பின் காலித் பின் உசைத் என்பவர் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை பற்றி பேசியதால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். முதலாவது இஸ்லாமிய கடற்படை ஹிஜ்ரி 28ஆம் ஆண்டு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அமீர் மாவியா பின் அபு சுஃபியான் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் கடற்போர் செய்த முதல் நபராக இருந்தார்கள். அமீர் மாவியா அவர்கள் ஹசரத் உமர் அவர்களிடம் கடற்போர் செய்வதற்கு அனுமதி வேண்டினார்கள். ஆனால் அன்னார் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அமீர் மாவியா மீண்டும் மீண்டும் பேசி வந்தார். மேலும் அனுமதி வேண்டினார். இறுதியில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாருக்கு அனுமதி வழங்கினார்கள். மேலும் நீங்கள் மக்களை சுயமாக தேர்ந்தெடுக்க கூடாது. மேலும் அவர்களுக்குள் சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கவும் கூடாது. மாறாக அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எவர் தனது விருப்பத்தால் இந்த போரில் பங்கு பெற விரும்புவாரோ அவரை மட்டும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள். மேலும் அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எனவே அமீர் முஆவியாவும் அவ்வாறே செய்தார்கள். அப்துல்லா பின் கைஸ் என்பவரை கடற்படையின் தலைவராக ஆக்கினார்கள். அன்னார் கடலில் கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் 50 போர் செய்துள்ளார்கள். இந்த போர்களில் முஸ்லிம்களில் எந்த ஒரு வீரரும் கடலில் மூழ்கவும் இல்லை அல்லது எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவும் இல்லை. அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நல்லொழுக்கங்களில் எல்லாரையும் விட அதிகமாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்புமை பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் உஸ்மான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை பார்ப்பதற்காக வருகை தந்தார்கள். அப்போது அன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலையை கழுவி கொண்டிருந்தார்கள். எனது மகளே அபு அப்துல்லா, அதாவது உஸ்மான் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக. ஏனென்றால் இவர் எனது சஹாபிகளில் நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் எல்லோரையும் விட மிக ஒப்புமை கொண்டவராக இருக்கின்றார் என்றும் கூறினார்கள். ஹசரத் யஹ்யா பின் அப்துர் ரஹ்மான் பின் ஹாத்திப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் எனது தந்தையிடமிருந்து இவ்வாறு கூற கேட்டுள்ளேன். அன்னார் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளில் விஷயத்தை முழுமையாகவும் அழகிய முறையிலும் எடுத்துக் கூறுவதில் சிறந்தவராக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட வேறு எவரையும் கண்டதில்லை. இருந்தபோதிலும் அன்னார் மிக அதிகமாக பேசுவதிலிருந்து தவிர்த்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ருக்கையா பின்த் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானேன். ஒருவேளை இங்கு ஹஜ்ரத் ருக்கையா அவர்களுக்கு பகரமாக ஹஜ்ரத் உம்மே குல்சும் அவர்கள் இருந்திருக்கலாம். ஏனெனில் அறிவிப்பில் வருகின்றது, பதர் போரின் சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ருக்கையா அவர்கள் மரணமடைந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் அதில் நடைபெற்று 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முஸ்லிம் ஆகியிருந்தார்கள். மதினாவிற்கு வருகை தந்திருந்தார்கள். எனவே உம்மே குல்சும் அவர்களே இருந்திருக்க கூடும். ஏனென்றால் அன்னாரின் மரணம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நிகழ்ந்திருந்தது. எவ்வாறு இருப்பினும் இது அறிவிப்பாகும். அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் மற்றும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியிடத்தில் வருகை தந்தார்கள். அப்போது அன்னாரின் கரங்களில் சீப்பு ஒன்று இருந்தது. அன்னார் கூறினார்கள், இப்போதுதான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். நான் சீப்பினால் அன்னாரின் தலையை சீவிக் கொண்டிருந்தேன். அப்போது அன்னார் என்னிடம், நீங்கள் அபு அப்துல்லாவை, அதாவது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எவ்வாறு காண்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான் மிக நல்லவராக காண்கின்றேன் என்று கூறினேன். அதற்கு அன்னாரிடம் மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். ஏனென்றால் எனது சகாபிகளில் நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் எல்லாரையும் விட அன்னார் எனக்கு மிகவும் ஒப்புமை கொண்டவராக இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய குறிப்பு
இத்துடன் நிறைவு பெறுகின்றது. இன்றும் நான் சில ஜனாசா காயிப் தொழுகைகளை தொலைவிக்கின்றேன். அவர்களின் நற்குறிப்பை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். முதலாவது ஜனாசா அஹ்மது பக்ஷ் சாஹிப் அவர்களின் மகனாகிய வக்ஃபே ஜதீத் மௌலிமாக இருந்த முபஷிர் அஹ்மது ரங் சாஹிப் அவருடையதாகும். அன்னார் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இறை நீதிக்கேற்ப மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் டேரா காசி கான்ஸ் மாவட்டத்தை சார்ந்த ரந்தான் என்ற ஊரை சார்ந்தவராக இருந்தார்கள். பிறப்பால் அகமதியாக இருந்தார்கள். 1990ஆம் ஆண்டில் மௌலிமாக வக்ஃபே ஜதீத் அலுவலகத்திற்கு கீழ் தனது தொண்டை ஆரம்பம் செய்தார்கள். பின்னர் பல்வேறு நேரங்களில் பல்வேறு இடங்களில் மௌலிமாகவும் இன்ஸ்பெக்டராகவும் அன்னார் பணி செய்திருக்கின்றார்கள். எங்கெல்லாம் அவர் அனுப்பப்பட்டாரோ எப்போதும் லெப்பைக் என கூறி வந்தார். ஒருபோதும் எந்த காரண காரியங்களையும் அவர் முன்வைக்கவில்லை. வக்ஃபை எப்போதும் நன்றியுணர்வுடன் செயல்படுத்த முயற்சி செய்தார்கள். நம்மவர்களும் அந்நியர்களும் அனைவரும் அவரை பற்றி எழுதியுள்ளனர். மிகவும் கடின உழைப்பாளியாகவும் துவா செய்யக்கூடியவராகவும் தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் சிறந்த இறைவன்பால் மக்களை அழைக்கக்கூடியவராகவும் அன்னார் இருந்தார்கள். நல்ல சொற்பொழிவாளராகவும் இனிமையாக பழகுபவராகவும் விருந்து உபசரிப்பு செய்பவராகவும் நல்லியல்பு படைத்தவராகவும் பணிவான மனிதராகவும் இருந்தார்கள். எப்போதும் மென்மையான நடைமுறையை கையாண்டார்கள். இனிமையான கூற்றுகளையே பேசி வந்தார்கள். ஆயினும் ஜமாத் அமைப்பு மற்றும் கிலாஃபத்திற்கு எதிராக ஏதாவது விஷயத்தை செவியுற்றால் பின்னர் கூர்மையான வாளை போன்று ஆகிவிடுவார்கள். அந்த நபருக்கு சீர்திருத்தம் செய்து விடாதவரை அந்த சபையிலிருந்து எழுந்து செல்ல மாட்டார்கள். தனக்கு பின்னால் தனது மனைவி மட்டுமின்றி 2 மகன்கள் மற்றும் 3 மகன்களை அன்னார் விட்டு சென்றுள்ளார்கள். அன்னாரின் இளைய மகன் ஷாலிஷ் அஹமத் ரப்வாவில் உள்ள ஜாமியா அஹமதியாவில் தர்ஜா சால்சாவில் மாணவராக இருக்கின்றார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா முனீர் அஹ்மது ஃபரக் சாஹிப் அவருடையதாகும். அன்னார் இஸ்லாமாபாத் மாவட்டத்தின் முன்னாள் அமீராக இருந்தார்கள். நீண்ட நாட்கள் நோயுற்றிருந்த பிறகு மார்ச் மாதம் 9ஆம் தேதி 84வது வயதில் கனடாவில் வைத்து அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் 9இல் 1 வசிய செய்து மூசியாக இருந்தார்கள். முனீர் ஃபர்க் சாஹிப் அவர்களின் தந்தை வழி பாட்டனார் பெயர் ஹசரத் முன்ஷி அஹமது பக்ஷ் சாஹிப் ஆகும். அன்னார் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். அன்னார் காதியானிற்கு 1903ஆம் ஆண்டு சென்று ஜல்சா சாலானாவில் பைய செய்வதற்கும் நற்பாக்கியம் பெற்றிருந்தார்கள். அன்னாரின் தந்தை பெயர் டாக்டர் சௌத்ரி அப்துல் அஹத் சாஹிப் ஆகும். அன்னார் எம்எஸ்சி மற்றும் PhD பட்டம் பெற்றிருந்தார்கள். விவசாயத்துறையில் இந்த பட்டம் பெற்றார்கள். அக்காலத்தில் PhD பட்டம் பெறுவது என்பது புத்தி கூர்மை கொண்ட மாணவர்களின் பணியாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் PhD செய்தார்கள். அன்னார் சிறிது காலம் லைப்பூர் ஜமாத்தின் அமீராகவும் தொண்டாற்றியுள்ளார்கள். 1944ஆம் ஆண்டில் ஹசரத் 2வது கலிஃபா அவர்கள் அகமது இளைஞர்களை குறிப்பாக அறிவியல் அறிஞர்களை மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக அறிவுறுத்தினார்கள். அப்போது ஃபரக் சாஹிப் அவர்களின் தந்தை வக்ஃப் செய்தார்கள். அரசாங்க வேலையை விட்டுவிட்டு குடும்பத்துடன் காதியானிற்கு இடம்பெயர்ந்து வந்துவிட்டார்கள். அப்போது ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் நேரடி பார்வையில் ஃபஸ்லே உமர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருந்தது. ஹுசூர் அவர்கள் அன்னாரை ஃபஸ்லே உமர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் டைரக்டராக நியமனம் செய்தார்கள். அத்துடன் தாலிமுல் குர்ஆன் கல்லூரியில் அறிவியல் ஆசிரியராகவும் அன்னாரை நியமனம் செய்தார்கள். ஃபர்க் சாஹிப் அவர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி படிப்பிற்கான பட்டத்தை பெற்றிருந்தார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் பணிகளையும் தொடங்கியிருந்தார்கள். பின்னர் டெலிகிராஃப் அண்ட் டெலிபோன் என்ற பாகிஸ்தான் அரசாங்கத் துறையில் மிகையாக பல்வேறு பணிகளை துவங்கியிருந்தார்கள். இந்த பணியின் போது நாட்டின் பல்வேறு நகரங்களில் அன்னார் தொண்டாற்றியுள்ளார்கள். பல்வேறு நாடுகளில் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அன்னார் சென்று வந்தார்கள். 1997ஆம் ஆண்டில் டைரக்டர் ஜெனரல் பாகிஸ்தான் டெலிகம்யூனிகேஷன் என்ற பொறுப்பில் டைரக்டர் ஜெனரல் என்ற பொறுப்பிலும் அன்னார் ஓய்வு பெற்றார்கள். அன்னாருக்கு ஒரு மனைவியும் 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் அன்னாரின் பிள்ளைகளுக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டின் வழி நடப்பதற்கு நற்பாக்கியத்தை வழங்குவானாக. ராவல்பிண்டியில் தங்கியிருந்த போது மஜ்லிஸ் குதாமுல் அஹ்மதியாவின் மாவட்ட காயிதாக தொண்டாற்றும் நற்பாக்கியமும் அன்னாருக்கு கிடைத்தது. அது 1974ஆம் ஆண்டு
கண்ணீர் சிந்தப்பட்ட மிகவும் கடினமான காலகட்டமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அக்காலத்தில் தொண்டாற்றும் நற்பாக்கியம் அன்னாருக்கு கிடைத்தது. 1977 ஆண்டில் இஸ்லாமாபாத்திற்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்த பிறகு பல்வேறு தொண்டுகளுக்கான நற்பாக்கியமும் அன்னாருக்கு கிடைத்தது. 1990 ஆண்டில் நாயிப் அமீர் அவ்வலாக தொண்டாற்றும் நற்பாக்கியம் அன்னாருக்கு கிடைத்தது. அன்னார் ஓய்வு பெற்ற பிறகு வக்ஃப் செய்தார்கள். ஹசரத் 4வது கலிஃபத்துல் முஸி அவர்களின் சமூகத்தில் சுயமே தன்னை முன்வைத்தார்கள். பின்னர் அவர்களுக்கு ஒப்புதலும் கிடைத்தது. 1999 ஆண்டு இஸ்லாமாபாத் நகரத்தின் அமீர் ஜமாத்தாகவும் மாவட்ட அமீராகவும் தொண்டிற்காக அன்னார் நியமிக்கப்பட்டார்கள். பல்வேறு துறைகளில் கௌரவ உறுப்பினராகவும் இன்னும் பல்வேறு வகையிலும் தொண்டாற்றும் நற்பாக்கியமும் அன்னாருக்கு கிடைத்தது. 1996 ஆண்டில் ஹசரத் 4வது கலிஃபத்துல் முஸி அவர்கள் அன்னாரை டைரக்டர் ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷனாக நியமனம் செய்தார்கள். அந்த பொறுப்பில் இறுதி மூச்சு வரை அன்னார் நியமிக்கப்பட்டார்கள். மேலும் அன்னார் தொண்டாற்றி வந்தார்கள். 1980 ஆண்டில் ஹசரத் 3வது கலிஃபத்துல் முஸி அவர்களின் காலத்தின் ரப்வாவின் ஆண்டு மாநாட்டின் சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற விருந்தினர்களுக்காக ஆண்டு மாநாடுகளில் சொற்பொழிவுகளின் மொழியாக்கப் பணியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது அகமதி பொறியாளர்களை கொண்ட குழு ஒன்றும் தயார் செய்யப்பட்டது. அதிலும் அன்னார் மிகவும் உழைப்புடன் பணி செய்தார்கள். அசாதாரண பணிகளை செய்வதற்கு அன்னாருக்கு வாய்ப்பும் கிடைத்தது. அந்த குழுவின் முன்தசிம் ஆலாவாக முனீர் ஃபரக் சாஹிப் அவர்களே இருந்தார்கள். 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் முஸி அவர்கள் இங்கிலாந்திற்கு ஹிஜ்ரத் செய்த போது UK ஜல்சா சாலனாவிலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்தார்கள். மொழியாக்கப் பணி அவரிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மக்கள் வரை மொழியாக்கத்தை எட்ட செய்வதில் மிகவும் அழகிய முறையில் அன்னார் தொண்டாற்றினார்கள். மிக கடினமான உழைப்புடன் அன்னார் பணி செய்து வந்தார்கள். அன்னார் அமீராக இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமாபாத்திலும் ஜமாத்தின் கட்டுமான பணிகள் அதிகமாக நடந்து வந்தன. அன்னாரின் ஒரு மகன் கூறுகின்றார், ஜமாத் பணிகளில் போட்டி போட்டுக் கொண்டு பங்கு பெறுவதற்கு பிள்ளைகளாகிய எங்களுக்கு அன்னார் எப்போதும் அறிவுரை செய்து வந்தார்கள். அரசாங்கத்தில் பணி செய்து வந்த போதிலும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதில் எப்பொழுதும் முன்னணியில் இருந்து வந்தார்கள். தனது பணியை முடித்து நேரடியாக ஜமாத் அலுவலகத்திற்கே வருவார்கள். மேலும் ஜமாத்தின் கடமைகளை நிறைவேற்றுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் UK ஜல்சா சாலனாவிற்கு குறிப்பாக விடுமுறையை சேர்த்து வந்தார்கள். பணி செய்து வந்த காலத்தில் அகமதியாக இருந்த காரணத்தால் தொலைதூர பகுதிகளில் அன்னார் பணியமர்த்தப்பட்டார்கள். டேரா இஸ்மாயில் கானில் பணியமர்த்தப்பட்டார்கள். அப்போது பாகிஸ்தான் பிரதமர் பூட்டோ கூறினார், இவரை மீண்டும் இஸ்லாமாபாத்தில் பணியமர்த்தக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் அல்லாஹ் அருள் செய்தான். அன்னார் மீண்டும் இஸ்லாமாபாத்தில் பணியமர்த்தப்பட்டார்கள். பின்னர் அங்கிருந்து பல்வேறு நாடுகளில் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக செல்லும் நற்பாக்கியம் அன்னாருக்கு கிடைத்தது. அல்லாஹ் அன்னாருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா பிரிகேடியர் லத்தீப் முஹம்மது லத்தீப் சாஹிப் அவருடையதாகும். அன்னார் ராவல்பிண்டியின் முன்னாள் மாவட்ட அமீராக இருந்துள்ளார்கள். பிப்ரவரி 28ஆம் தேதி தமது 77வது வயதில் அன்னாரின் மரணம் நிகழ்ந்துள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 2020ஆம் ஆண்டு தனது ஓய்விற்கு பிறகு தனது முழு நேரத்தையும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதிலேயே அன்னார் செலவிட்டு வந்தார்கள். உம்ரே செயலராகவும் மாவட்ட துணை அமீர் ராவல்பிண்டியாகவும் இருந்துள்ளார்கள். 2019 முதல் 2021 மரணம் வரை ராவல்பிண்டி மாவட்ட அமீராக தொண்டாற்றும் நற்பாக்கியம் பெற்றிருந்தார்கள். சுமார் 20 ஆண்டுகள் வரை அன்னாருக்கு ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்துள்ளது. மிகவும் அனுதாபம் கொண்டவராகவும் ஏழைகளை கருத்தில் கொள்பவராகவும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதை இறை அருளாக கருதுபவராகவும் இருந்து வந்தார்கள். தமது பிள்ளைகளுக்கும் இதே அறிவுரையை செய்து வந்தார்கள். தனது இறுதி காலகட்டத்தில் கடுமையாக நோயுற்றிருந்த போதிலும் தலைமையகத்திலிருந்து ஏதாவது ஒரு பொறுப்பாளர் ஜமாத்தின் தொண்டிற்காக அவரை அழைத்தால் உடனே சென்று வந்தார்கள். தனது நோயை அன்னார் ஒருபோதும் பொருட்படுத்தியதில்லை. அன்னாருக்கு கேன்சர் நோய் ஏற்பட்டிருந்தது. தனக்குரிய சிகிச்சையும் அன்னார் செய்து வந்தார்கள். அவ்வாறிருந்தும் தொண்டிற்காக எப்போதும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஒருபோதும் தொண்டு செய்வதை மறுக்கவில்லை. அல்லாஹ் அன்னாருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த ஜனாசா மதிப்பிற்குரிய நோக் பேக் அம்ரு பேக் சாஹிப் அவருடையதாகும். அவர் கஜிகிஸ்தானை சேர்ந்த அகமதி ஆவார். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று தனது 67வது வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கஜிகிஸ்தானின் தேசிய தலைவரான இலியாஸ் குபாதோ சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மர்ஹூம் நோக் சாஹிப் அவர்களுடன் எனக்கு 15 ஆண்டுகளை விடவும் அதிகமான காலகட்டம் தொடர்பு இருந்தது.
மர்ஹூம் கஜகிஸ்தான் அஹ்மதியா ஜமாத்தின் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார்கள். மர்ஹூம் 2000 ஆண்டில் அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். மர்ஹூம் மிகவும் களப்பற்ற நபராகவும் நன்றியுணர்வு மிக்க அஹ்மதியாகவும் இருந்தார்கள். எப்போதும் ஜமாத் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வந்தார்கள். முறையாக ஜமாத் சந்தாக்களை செலுத்தி வந்தார்கள். மேலும் ஏனைய பொருள் தியாகங்களிலும் பங்கு பெற்று வந்தார்கள். குறித்த நேரத்தில் தனது வாக்குறுதியை முழுமை செய்து வந்தார்கள். குறித்த நேரத்தில் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள். தொடர்ந்து தஹஜுதும் தொழுது வந்தார்கள். சோவியத் யூனியன் காலகட்டத்தில் மர்ஹூம் தனது இளமை பருவத்தில் நாட்டின் பெரிய நிறுவனங்களிலும் வியாபார அமைப்புகளிலும் தலைமைத்துவ பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார்கள். அன்னாரின் நேர்மை மற்றும் கண்ணியம், கடின உழைப்பு ஆகியவற்றின் காரணமாக அனைவரும் அன்னாரை மிகவும் பாராட்டி வந்துள்ளார்கள். வாழ்க்கையின் கடைசி ஆண்டுகளில் பணி ஏதும் செய்யாத போது அன்னார் புத்தகங்களை விற்று வந்தார்கள். குறிப்பாக இஸ்லாமிய புத்தகங்களை விற்று வந்துள்ளார்கள். கஜகிஸ்தானில் ஜமாத்தின் மார்க்க செயல்பாடுகளில் தடை விதிப்பதற்கு முன்பாக ஜமாத்தின் புத்தகம் மற்றும் ஜமாத்தால் மொழியாக்கம் செய்யப்பட்ட குரானை மக்களுக்கு முறையாக விநியோகம் செய்து வந்தார்கள். தனது தப்லீகின் மூலமாக அன்னார் ஏராளமான மக்களுக்கு அஹ்மதியத்தின் தூது செய்தி எட்ட வைத்துள்ளார்கள். மர்ஹூம் தனக்கு பிறகு தனது ஒரு மனைவியையும் 7 வயது ஒரு மகனையும் தனது நினைவாக விட்டு சென்றுள்ளார்கள். இவர் அன்னாருடைய 2வது மனைவி ஆவார். முதலாவது மனைவியை அன்னார் ஏற்கனவே தலாக் கொடுத்திருந்தார்கள். முதல் மனைவிக்கும் பிள்ளைகள் இருக்கின்றன. அந்த பிள்ளைகள் அகமதிகள் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கும் அகமதியத்தை ஒப்புக்கொள்ளும் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்வானாக. முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ரஷ்யன் மொழியில் திருக்குரான் மொழிபெயர்ப்பு வெளியானது. அன்னார் சில தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள். அப்போது நான் அன்னாரிடம், இதனை முழுமையாக படியுங்கள், முழுமையான முறையில் தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள் என்று கூறினேன். அன்னார் 10-15 நாட்களிலேயே திருக்குரான் மொழியாக்கத்தை படித்துவிட்டு தவறுகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். முபல்லிக் சாஹிப் அவர்கள் தொடர்ந்து எழுதுகின்றார்கள், மர்ஹூம் தொழுகைக்காக மிகவும் ஏற்பாட்டுடன் ஒழு செய்து கொள்வார்கள். அவர் தொழுகையை நிறைவேற்றுவதை பார்த்து எங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு வந்தது. மதிப்பிற்குரிய உஸ்ஜன் பவ் சாஹிப் கூறுகின்றார்கள், உண்மை என்னவென்றால் கோனோக் நோக் சாஹிப் அவர்களே எனக்கு அஹ்மதியத்தின் தூது செய்தியை எட்ட வைத்தார்கள். நான் அவரிடம் கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஆச்சரியப்படும் வகையில் பதிலளித்து வந்தார்கள். அன்னாரின் பதில்கள் தாக்கம், அறிவு மற்றும் நுட்பமான ஞானத்தால் நிறைந்திருந்தது. மதிப்பிற்குரிய கோனோக் சாஹிப் உயர்ந்த நல்லொழுக்கங்களுக்கு உரிமையாளராகவும் பொறுமையாளராகவும் தைரியமிக்க மனிதராகவும் இருந்தார்கள். அன்னாரின் நல்லொழுக்கம் மற்றும் இதர சிறப்புகளின் காரணமாகவே ஜமாத்தில் நுழைந்தார்கள். நான் முழுமையாக நோன்பு நோற்பதற்கு அறிவுறுத்திய போது அன்னார் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நோன்பு நோற்று வந்தார்கள். வாரத்தில் ஒரு நாள் நோன்பு வையுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்ட போது, நான் திங்கட்கிழமை என்றும் நோன்பு நோக்கின்றேன், வியாழக்கிழமை என்றும் நோன்பு நோக்கின்றேன். ஏனென்றால் நான் கிலாபத்தின் எல்லா அழைப்பிற்கும் கீழ்ப்படியக்கூடியவனாக ஆகிவிட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கிலாபத்தின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவராக அன்னார் இருந்தார்கள். குத்பா ஜுமாவை முறையாக ரஷ்யன் மொழியில் கேட்டு வந்தார்கள். மிக பணிமிக்க மனிதராக இருந்தார்கள். மிக நல்லியல்பு பற்ற மனிதராகவும் இருந்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஆர்வத்துடன் இறைவன்பால் மக்களை அழைத்து வந்தார்கள். அல்லாஹ் அன்னாருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அனைத்து மர்ஹூம்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் சந்ததிகளுக்கு மத்தியிலும் அவர்களது நன்மைகளை தொடர செய்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.